வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்பு பார்த்துருந்தோம். வாட் இஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதில் ஏன் இப்படி இருக்கணும், எதுக்காக இப்படிலாம் இருக்கணும், எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணணுமா, மேனிஃபெஸ்டிங் அல்லது கோல் செட்டிங், இல்லை இந்த மாதிரி அஃபர்மேஷன் எழுதுறது, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் முதல் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஃபாரினர்ஸ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கலாம், இல்லை நிறையா அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணி நிறைய எழுதியிருக்கலாம், எல்லாம் என்னென்னமோ நடந்திருக்கலாம். தமிழில் இல்லாதது எதுலேயுமே கிடையாது. முதல்ல வள்ளுவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லதை அன்றே மறப்பது நன்று, பிற செய்த நன்மையை மறப்பது அறமாகாது, அவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவது நல்லது அப்படிங்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னா, இவங்க நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருப்பாங்க, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ இப்போ நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. மூளையில் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இது டீஃபால்ட்டாகவே அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸில் தான் இருக்குது. என்னென்னா சர்வைவல் மெக்கானிசம் அப்படிங்கிற மாதிரி அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கும். மூளையே டீஃபால்ட்டாகவே ஒரு ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோடில் தான் இருக்குது. அதாவது இதிலிருந்து என்ன நமக்கு ஆபத்து வரும், இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செட் ஆகிருக்கு. அதனால் ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தன் பேசும்போது, ஒருத்தன் நடந்துக்கும் போது, ஒருத்தன் ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணும்போதோ, அது பரவாயில்ல, இதாவது நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்காம, ஒரு டீ வாங்கி கொடுத்தா ஒரு நாளைக்கு அந்த டீ வாங்கி குடிச்சிட்டு இந்த பால் சரியில்லை, டீ தூள் சரியில்லை, சர்க்கரையில் என்ன போட்டான்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சிக்கு தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்ம இன்றைக்கி நமக்கு டீ கிடச்சிருக்கு, ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நமக்கு தேங்க்ஸ் பண்ணோம்னா, நன்றி உணர்வை தெரிவித்தோம் அப்படின்னா, அந்த உணர்வோட ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம போயிடுவோம். அதில் ஹாப்பினஸ் அது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, ஜாய் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, பிளிஷ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. ஆனால் கிராட்டிடியூட் எல்லாத்த விடவும் மேலே இருக்குது. அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அதுக்கு ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது மூலமாக இதை சயின்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த நன்றி உணர்வோடு ஒருத்தன் செஞ்சதை, அவன் செஞ்ச தீமையை நீ மறந்துட்டேன் அப்படின்னா, அதுவே சிறந்த அறமாகும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் லாஜிக்கலாகவும் என்ன சொல்லியிருக்காரு, இதை எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நிஜமாலே ஒருத்தனை பற்றி நமக்கு கோவம் வருது, இல்லை ஒருத்தனை பற்றி நமக்கு ஐயோ இவனா அப்படின்னு நினைக்கும்போது, அவன் செஞ்ச ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை அவன் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கான்னு நீங்கள் நினைக்கும்போது, அவன் மேலே இருக்கக்கூடிய பழைய வன்மங்கள், அவன் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த குறளில் அவர் வழிவகுத்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஒருத்தன் முன்பு உதவி செய்தவர் பின்பு கொலை போல ஒரு துன்பத்தை செய்தவனாயினும் அவன் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்து அந்த துன்பத்தை மறைஞ்சு போகணும் அப்படின்னு இருக்காங்க. இதைத்தான் லாஜிக்கலாக சயின்ஸ் சொல்லுது. இப்போ லாஜிக்கலாக அதை எரேஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லுது. படிக்கலாம், 109வது குறள் அது. அப்படிங்கிறத விஷயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு, லாஜிக்கலாக நீங்கள் இது மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் சயின்ஸும் அதை தான் சொல்லுது. என்ன அப்படின்னா, பிரெயினோட எவால்வேஷன், பிரெயின் செட்டிங் நெகட்டிவ் பயாஸ், டிஃபால்ட் செட்டிங் ஆதி காலத்தில் இருந்த மாதிரி அது எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மூளை எப்போதுமே குறைகளை தேக்கும் தன்மையுடையது அமைக்கப்பட்டு இருந்திருக்கு. ஆபத்தை முன்கூட்டியே கணிக்கும் நெகட்டிவிட்டி பயாஸ், அது மாதிரி எப்பயுமே அது இருந்திருக்கு. பிரெயின் ஆல்வேஸ் ரன் இன் அ ஓல்டு சாஃப்ட்வேர்.
அதை நீங்கள் ரீவயரிங் பண்ணணும், ரீரைட் பண்ணணும் அப்படின்னா நன்றி உணர்வு மூலமாக தான் அந்த புதிய அல்காரத்தை எழுத முடியுமா. மூளை எப்போதுமே பழைய பாதையிலே சிந்திக்கக்கூடியது. தினமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதன் மூலம் புதிய அல்காரிதம் நீங்கள் எழுதுறீங்க, புதிய கோட் எழுதுறீங்க. இது மூளையின் நரம்பியல் அமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க சயின்ஸில். நேர்மறையாக மாற்றி எழுதும் வல்லமை கொண்டது. 100% நியூரோ சயின்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இப்போ கண்டுபிடிச்சது, ஆனால் அவர் எப்போவோ சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அந்த மூளையில் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் திங்கிங்னால் கார்டிசால்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம மூளையில் ஏற்படுது. அதுதான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் டெய்லி தினமும் நன்றி உணர்வோடு நம்ம நன்றி சொல்ல பழகணும். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நன்றி சொல்லி பழகணும்னா அப்போ தான் நம்மளுடைய அந்த ஏற்கனவே பதியப்பட்டிருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு நேர்மறையான எண்ணங்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அதே மாதிரி நன்றி உணர்வு இருக்கக்கூடிய அதிர்வலைகளுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில் அதிகமான நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு இந்த பிரபஞ்சம் நல்கும். அதனால் கண்டிப்பாக நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு இப்போ சயின்ஸ் சொல்லுது. நியூரோன் ஃபயர் டுகெதர் அண்ட் ஒயர் டுகெதர், திஸ் இஸ் கால்டு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிராட்டிடியூட் பண்ணுறதுனால என்ன ஆகும், கிராட்டிடியூட் பண்ணினதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மையெல்லாம் கிடைக்கும், நம்ம பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எங்கே குட் மார்னிங் போட்டாலே குட் மார்னிங் போடுறதில்ல. கிராட்டிடியூட் எப்படி சொல்லுவோம், பழகணும். நம்மளோட நல்லதுக்காக நம்ம உடம்பு கெட்டு போயிடாமல் இருக்கணும்னா நன்றி உணர்வை வெளிப்படுத்துதல். உங்கள் மூலமாக இந்த விஷயத்தை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.